வச்சுக்கலாம். சில அரசு ஊழியர்களுக்கு இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து வாழ்வாங்களாங்கிறது தான். படிச்சிருப்பாங்க, பணம் சம்பாதிப்பாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் பெரிய பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டு அவங்க தொடர்ந்து வாழ்க்கை நடத்த முடியாமல் ஸ்ட்ரக் ஆகக்கூடிய அமைப்பெலாம் ஏற்படும். அதுவும் புத்திரதோஷம்தான். ஆக புத்திரதோஷத்துக்கு பூர்வ ஜென்மம் பாவ புண்ணியமும் காரணமாக இருக்குது. இந்த ஜென்மத்தில் செஞ்ச வினையும் காரணமாக இருக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா 2 பேர் ஒன்று, அந்தந்த குழந்தைங்களோட பூர்வ ஜென்ம பாவ புண்ணியம் அதனால பாதியில் பாதிக்குது. குழந்தைய பிறக்காமல் போகிறதுக்கு காரணம் முழுக்க பெற்றோர்களுடைய பூர்வ ஜென்ம பாவ புண்ணியம் தான் அதிகமான காரணம். பெற்ற ஒரு பாவம் பிள்ளையை வந்து சேரும். ஒருத்தனோட புண்ணிய பலம் எல்லாமே வந்து அவனோட குழந்தை பாக்கியத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்கணும்னு சாஸ்திரம் சொல்லுது. நன்றி, வணக்கம்.